ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. நீர் போதுமானவர் ஆண்டவரே. அப்பா நீர் உன்னதர், உயர்ந்தவர் அப்பா. மகிமைக்கு பாத்திரர் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கே என் நாமத்தினால் 2, 3 பேர் கூடியிருக்கீங்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில இருக்காவே இருக்குன்னு சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில உலாபவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில அசைவாடுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பதாகவே வந்து எங்களுக்காய் காத்திருப்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் உள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை காண செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு நன்மை செய்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை தருகிறவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது தயவாய் இருந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒரு வாசம் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. 7 பொன் குடும்பத்தில உலாவுற தெய்வமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் அப்பா. மண்ணாகி நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதிக்கும் பிரியப்படுகிறீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில நீங்க உலாவுகிறீரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒன்றுக்கும் உதவாத எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க உள்ளங்கையில வளர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க கால்கள் வலுவாதபடிக்கு இம்மட்டுமா எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்ய நல்ல எபினேசரா இருந்திருக்கிறீங்க உமக்கு நன்றி, நன்றி அப்பா. எங்களுக்கு சுகம் கொடுக்க எகவா ராகாவா இருந்திருக்கிறீங்க உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்ரோயே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எகவா ஷம்மாவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. எகவா ரூவாவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. எகவா ஷாலோமே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. எகவா சாபத்தே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. எல் ஷடாயே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நீ பெரியவர், பெரியவர், பெரிய காரியங்கள் செய்பவர் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆதியும் அந்தவுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. இந்த காலையில உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, 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 ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அதிகாலை நேரத்தில் கண்ணடிவான் சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேளையில உங்ககிட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தந்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா.
அதனால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்க கிருபை மாத்திரம்தான் இசப்பா. உங்களுடைய மகாபெரிய கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த அதிகார ஜெபத்தை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது, துவக்க முடியாது, நீங்க ஆளுகை செய்ய முடியாது. உங்க கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன் இசப்பா. பாட இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம், வேதத்தை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம், செபிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதியிலும் உங்களோட கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பகுதியும் நீங்க மகிழ்ப்படுங்க ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுங்க அப்பா. எங்க செபத்தை கேட்டு பதில் தாங்க ஆண்டவரே. எங்களோட நீங்க பேசுங்க ஏசப்பா. இந்த நாளில் கொண்டு போற வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அதிகார ஜெபத்துக்கு ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் கொண்டு வாங்க ஏசப்பா. சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. காணப்படுற எல்லா தூக்கத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், சூழ்நிலை தடைகளாக எடுத்து கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளேயும் ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. இந்த 1 மணி நேரத்தை முழுசாக கொடுக்குறவங்களா காணப்பட எங்க ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படி, எங்க சபையில எல்லாருக்கும் கிருபை எங்க தரும்படி எங்க ஜெபிக்கிறேன் இசப்பா. தேவன் தாங்க அப்படியே எல்லாரும் கொண்டு வாங்க இசப்பா. நீங்க தாமே ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமகியும் ஒருவருக்கும் எங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இசப்பாக்கு நன்றி சொல்ல போகிறோம். உன்னத பாட புத்தகம் 290வது பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் சொல்லி நமக்கு இதுவரைக்கும் கிருபையா நடத்தி வந்திருக்கிறாங்க. அவருக்கு நன்றி சொல்கிற விதமாய் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. உம் கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு இது வரைக்கும் பலன் தந்து, நல்ல சுகம் தந்து, கிருபையை தந்து, இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்ததுக்காக நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு பாடல் உன்னத பாடல் 1028வது பாடல் 1298. நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வது தேவா சொல்லி, இந்த உலகத்துல எவ்வளவு வார்த்தை கேட்டாலும் நீங்க கிட்ட இருந்து வர அந்த வார்த்தை போல இருக்காது ஆண்டவரே. இது வரைக்கும் அந்த வார்த்தை தான் நடத்தி வந்தது சொல்லி நன்றியுள்ள இல்லத்தோட பாடலை பாடலாம். அந்த பாட புஸ்தகத்துல 1298வது பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ
நீரின்றி வாழ்வேது இறைவா, வின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாதப்பா. நீங்க எங்க கூடவே இருங்க அப்பா. நீங்க எங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உண்மையே சார்ந்து இருக்க, உங்ககிட்ட நன்மை பெற்றுக்கொண்ட நாங்க உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருக்க இன்னும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அர்ப்பணிக்கிறமா சொல்லி நல்லா யாரும் முழங்கப்படி ஒப்பு கொடுக்குமா. நல்லா உண்மையா ஒப்பு கொடுத்தவங்க கொஞ்சம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்துவோமா. நல்லா அவரை பிரைஸ் பண்ணலாமா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தம் பத்தல, இன்னும் அதிகமாய் அதிகமாய் காலை வேளை அவர் நம்ம எழுப்பி கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கம், நம்ம துதிக்கிற ஒரு ஜனமாய். விசேஷித்தமா சபையில அநேகர் இருந்தாலும் நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஆண்டோட மகத்தான ஒரு திட்டம். அவரை துதிக்கிற ஒரு ஜனமா நம்மளை முன் குறிச்சிருக்கிறாங்க. நம்ம யாரும் மௌனமா இராதபடி சின்ன பண்ணி நல்லா நேரம் முட்டி போட்டு நல்லா நேரம் முழங்கால் படிட்டு, இப்பதான் முழங்கால் படிக்கவே சொல்லியிருக்கிறேன். ரூபன் ராகேஷ் நல்லா நேரம் முட்டி போட்டு, ராகேஷ் நல்லா நேரம் முட்டி போட்டு நல்லா நேரம் முழங்கால் படிக்கிட்டு, நல்லா நேரம் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி நல்லா வாய்களை திறந்து நம்ம பிரைஸ் பண்ணுவோம். அதுக்குதான் இங்க வந்திருக்கிறோம். யாரும் இங்க வந்து அட்டெண்டன்ஸ் போறதுக்காக இல்லை. ஆண்டவர் நீங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம். நம்மளை விட நல்லா ஆராதிக்கிறவங்க, நல்லா துதிக்கிறவங்க, அவருக்கு பிரியமா வாழ்றவங்க அநேகர் இருந்தாலும் நம்மள ஆண்டவன் கொண்டு வந்திருக்கிறதுனா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. நல்லா அவரை உயர்த்துவோமா. நன்றி உள்ளவர்களா இதனால் நம்ம இங்க நிற்கிறோம்னா அது பெரிய கிருபை. நிறைய பேர் இரவுல தூங்கிட்டு இதனால காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய தேசங்களை பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அவங்களால நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாது, கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியாது. ஒரு பயத்தோட இருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நல்ல சுகமான நித்திரை கொடுத்து, நல்ல ஒரு ஒரு வீடை கொடுத்து, இந்த மழை காலங்கள்ல இந்த பனி காலங்கள்ல ரோட்ல இல்லாம நமக்குன்னு ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு குடும்பம் நம்மளை விசாரிக்கிறதுக்கு நம்ம நல்ல குடும்பம் கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஆகாரம் கொடுத்திருக்கிறாரு. நல்ல சுகத்தோடு தூங்கி காலை இருந்து இங்க ஜீவனோடு இங்க வந்து நிற்கிறோம்னா அது அவர் பெரிய கிருபை தான். அது பெரிய கிருபை. அந்த கிருபை கொஞ்சம் உணரணும்ல. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பிரைஸ் பண்ணி ஒரு பாடலை பாடுவோம். உண்மை பாடாத நாட்கள் இல்லாண்டவரே, உண்மை தேடாத நாட்கள் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. உண்மை எல்லாம நான் யாரப்பா நேசிப்பேன், உமக்காக இல்லாம நான் யாருக்குப்பா வாழுவேன்னு சொல்லி இந்த வாழ்க்கை அவருக்காக நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நம்மெல்லாம் ஒப்பு கொடுத்து உண்மையா நல்லா அவரை உயர்த்திட்டு பிரைஸ் பண்ணி அவரை பாடுவோமா. நீங்க தான் உயர்த்த போறீங்க, நீங்க தான் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க போறீங்க. நல்ல நல்ல கரங்களை உயர்த்தியோ நல்லா உயர்த்துவோமா. ஆண்டவர் நம்பிக்கைப்படுத்துங்க. ஆண்டவர் மகிமையாய், ஆண்டவர் மகிமையா. அவர் நம்மத்திலே இங்க எப்போதும் தங்கி வாசம் செய்கிறார். நம்மத்திலேயே இருக்கிற தேவன் அவர்.
அங்கங்க பாக்குறோம், எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி அநேக நாமம் சொல்லி கூப்பிட்டாலும் ஒரு அசைவும் இல்ல, ஒரு ரிப்ளைவும் இல்லாததுக்கு தங்களோட பக்தி எப்படியெல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் அவரை சத்தமா உயர்த்தி பாட சொன்னா, துதிக்க சொன்னா, நேரா முட்டி போட சொன்னா நம்மளால முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம அவரை உயர்த்துவோம். கால வேளையில வந்திருக்கிறது நாம உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவர் 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 அப்பா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இனிய வாழ்க்கை இல்லப்பா, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அனுதினமும் தேடுவேன், பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத. அப்பா இத சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை பாட, இன்னும் அதிகமாய் உம்மை தேட, இன்னும் நேரத்துக்கு வந்து உம்மை கனப்படுத்த, உண்மையா இருக்க, சாட்சியா இருக்க, இன்னும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்ட, உமக்காக நான் எழுப்பி பிரகாசிக்க, உமக்காக நாங்க ஏதாவது செய்ய, எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா. அதுக்கு ஈடா நாங்க எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. இருக்கிற நாள் வரைக்கும் எவ்வளவு நாள் ஆயுஷ் நாள் தரீங்களோ அது வரைக்கும் உண்மை பாடி, உண்மை துதித்து, உங்க ஊழியத்தை செய்து, உங்க ஊழியத்தை தாங்கி நாங்க உமக்காய் சாட்சியா வாழ்ந்திட, உமக்கு பிரியமாய் வாழ்ந்திட, உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாய் பாட, உண்மையாய் துதிக்க, உண்மையாய் ஆராதிக்க, உண்மையாய் ஊழியத்தை செய்ய, உண்மையாய் எங்களை அர்ப்பணித்து வாழ்ற வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. காலையில் எங்களுக்கு மாய்மாலம் வேணாம் ஆண்டவரே. மற்றவங்க சொல்றாங்க நான் பாடக்கூடாதுப்பா, மற்றவங்க துதிக்கிறாங்க நான் துதிக்கூடாது ஆண்டவரே. நான் நன்மை பெற்றிருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல சபையை கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்.
நல்லா ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு சபைக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. உண்மை இடைவிடாமல் ஆராதிக்க ஒரு சபையா இருக்கணும்ப்பா. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு இன்னும் அநேகர் வரல ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுலயாவது ஒரு பொருத்தனையோடு வருவாங்க நினைச்சோம் ஆண்டவரே. அந்த ஒரு உணர்வை தாங்கப்பா. எத்தனை பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாலும், எத்தனை முறை சபையில இருந்து எச்சரிப்பு சத்தம் வந்தாலும், இது கடைசி காலம், ஆண்டவர் இடைவிடாம தேடுங்கன்னு சொன்னாலும், இன்னும் எங்க சபை குடும்பங்கள்ல எங்க அதிகாலை ஜெபத்துக்கு வர்றதில்ல ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. அதிகாலை ஜெபம் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை போல இருக்கணும் ஆண்டவரே. சபை இடம் கொள்ளாத ஆத்மாக்கள் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மை தேடிட்டு போயிட்டு வர்றதான் அந்த ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. அதை நாங்க உணர்றோம் எசப்பா. அது எங்க சபையில எல்லாரும் உணர உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. அந்த கிருபை அவங்க போக்கடிக்காதபடிக்கு அவங்களையும் கொண்டு வாங்கப்பா. நேரத்துக்கு வந்து உண்மை ஆராதிக்க இன்னும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த நேரங்களில் இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு உண்மையை தன்மை இருக்கும் ஆண்டவரே. நீங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க வசனம் சொல்லியிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அப்பா இதை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களோட தேவையெல்லாம் அவங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. நீங்க எல்லாத்தையும் அதன் கதை நேர்த்தியா செய்துட்டு வரீங்க, இன்னமும் செய்ய போறீங்க. ஆனா அது வரைக்கும் நாங்க காத்திருக்கிறவங்களா, உமக்கு உண்மையா இருக்கிறவங்களா, ஏன் நம்பி இருக்கவங்களா இருக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து தாங்க ஆண்டவரே. இந்த நாள் எடுக்கிற எல்லா பிரயாணத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்கப்பா. கூட இருங்க ஆண்டவரே. உங்க நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாரையுமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வர தவிர எங்க குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. வரும் நாட்கள்ல அவங்களும் சாட்சியா இங்க வந்து நிற்க அனுதினமும் உம்மை தேட உதவி செய்யுங்கப்பா. இன்னும் புதிய புது ஆத்துமாக்கள் அதிக ஜெபத்துக்கு வரணும் ஆண்டவரே. அவருடைய கிருபையை எங்களுக்கு தரும்படியா, எங்க மூலியமா நீங்க மகிழ்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை பிரியமா, உமக்கு பிரியமா நாங்க வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோமப்பா. இந்த நேரத்தில் எங்களை போது குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. கிளைண்டி ஆசீர்வதிங்க, மனேஞ்சல் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் நல்ல ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய பலன், சுகம், ஆரோக்கியத்தை தாங்கப்பா. அவங்களோட ஊழியத்தின் தேவைகள் குடும்பத்தை சந்திக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களுடைய போக்கையும் வரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களை கொண்டு நீங்க என்னெல்லாம் செய்ய சித்தமா இருக்கிறீங்க எல்லாவற்றையும் செய்யுங்கப்பா. இன்னும் வேண்டிய வரங்களை தாங்க, இன்னும் வேண்டிய கிருபை தந்து, இன்னும் அநேகருக்கு அவங்களை ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னும் இயேசு அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்க மத்தியிலலாம் இங்க எடுத்து பயன்படுத்திட்டு வரீங்க, நன்றி ஆண்டவரே. இன்னமும் இந்த ஆண்டுல பயன்படுத்துங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய எல்லா மனித தேவைகளையும் உண்டாக்கி தாங்கப்பா. பண தேவை சந்திக்கப்படணும்ப்பா. நல்ல ஒரு வாகன தேவை இருக்கு ஆண்டவரே. நல்ல சீக்கிரமா சபைக்கு ஒரு வாகனம் வாங்கி தர அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கான எல்லா சத்துவத்தையும் அவங்க மூலியமா நீங்க செய்யுங்க ஆண்டவரே. தேவன் அவங்களை கொண்டு வச்சிருக்கிற இந்த ஆண்டுல வச்சிருக்க மகத்தான திட்டங்களுக்காகவும் தரிசனங்களுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. அது எல்லாம் நிறைவேற வைக்க நீங்க உதவி செஞ்சாங்க ஜெபிக்கிறப்பா. எல்லாம் உங்க நான் மகிமைக்காக இருக்கட்டும் அப்பா. இன்னமும் நீங்க நடத்துங்கப்பா. ஊழியங்களை அவங்க உயர்த்தி வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. இன்னமும் நீங்க அநேக இடங்களை உயர்த்தி வைக்க போறதுக்காய் நன்றி 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 அப்பா. இந்த ஆண்டுல நீங்க எங்க போதகர் மூலியமா ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களும் இங்க இந்த கிராமத்திலையும் சுற்றி இருக்கிற கிராமத்தையும் செய்ய போறதுக்காய் நன்றி 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 அப்பா. அநேகரோட சிறையிருப்ப அவங்க மூலியமா நீங்க திருப்ப போறதுக்காய் நன்றி 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 அப்பா. அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். மீட்பர் வச்சவங்க இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில குறிப்பு நம்ம ஜெபம் பண்ணலாம். சாலமன் பிரதர் வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்த நாட்கள்ல பாக்குறோம், இயேசு அறியாத ஜனங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பாக்குறோம், ஏதாவது ஒரு விக்கிரத்தை முன்னிறுத்தி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஏசப்பா இந்த ஜனங்கள்லாம் அறிந்திட உதவி செய்யுங்கப்பா. இங்க இந்திய தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாறணும். நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவர் எங்க இந்திய தேசத்துல விக்கிரகத்துக்கு அடிமையா அநேகர் இருக்கிறத பாக்குறோம். இந்த நாட்களை பார்க்க எலெக்ஷன் வரப்போற நாட்கள்ன்றனால அரசியல் தலைவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் ஹோட்டலுக்கும் பிரியாணிக்கும் ஒரு பெரிய கூட்டம் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். அந்த ஜனங்கள்லாம் இயேசு அறிந்திடணும்ப்பா. ஒரு மனம் திரும்பணும் ஆண்டவரே. எல்லாம் மதுபான அடிக்ஷன் வெளியே வரணும் ஆண்டவரே. நீங்க பாக்குறோம், எங்க பார்த்தாலும் நியூஸ்ல பார்த்தா இச்சையில விழுந்து போறவங்க மனிதர்களுடன் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கிறத பாக்குறோம். இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. இன்னைக்கு பிசாசு தானே கொஞ்சம் காலனா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களே காமிச்சு அதுல அவங்கள அடிமையாக்கி அது வந்து அவங்க வெளியே வர முடியாம ஒரு கடன் சுமை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டங்களை கொடுத்து ஒரு போதைக்கு அடிமையாக்கி இப்படி உலக மனுஷங்க மேல ஒரு பிரியத்தை உண்டு பண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை அவன் அடிமையா வச்சிருந்த பாக்குறோம். இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஏசப்பா அவங்க எல்லாம் சபைக்கு வரணும் ஆண்டவரே. இதுல வாலிபர்கள் இருக்கிறாங்க, அதிகமா குடும்ப தலைவிகள் தான் இங்க ட்ரக்ஸ்ல அடிக்டா இருக்கிறத பாக்குறோம். அவங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு ஒரு பாரத்தோட விசேஷமா நம்ம வைகோசம் எதிர்பார்க்க அந்த நபருக்காகவும் ஆத்து மறைச்சுப்போம் எல்லாம் சேர்ந்து ஜோமனா இதுக்காக ஜோம் பண்ணுறது. பரிசுத்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக செலுத்துகிறோம்.
தேவரீர் இந்த ஒரு புதிய நாளையும் காண செய்த ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே, இம்மட்டுமாய் உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்க குடும்பங்கள் ஆண்டவரே, எங்க பகுதியிலே சப்பா, எங்க தேசத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. தேவன் எல்லா ஜனங்களையும் நீங்க சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன் சப்பா. அந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே, சத்ரு ஆண்டவரே, ஜனங்களே சப்பா பலவிதமான காரியங்களை மூலமாய் ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிறத பார்க்கிறேன் சப்பா. ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை விக்கிரகத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிற ஆண்டவரே. அநேக ஜனங்களே சப்பா பாவத்துக்குள்ளாக அடிமையா இருக்கிறத பார்க்கிறேன் சப்பா. அநேகர் தகப்பனே அப்பா இச்சையில விழுந்து தகப்பனே அப்பா பாவங்கள்ல தகப்பனே அப்பா ஈடுபடுகிற காரியங்கள்ல பார்க்கிறேன் சப்பா. இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாற தேவன் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் சப்பா. தேவன் தாமே எங்க தேசத்துல ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப கத்த நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் சப்பா. எல்லா ஜனங்களும் தகப்பனே தங்களுடைய மாறுபாடான வழிகளை விட்டு மனம் திரும்ப சப்பா, தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப கத்த நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு நினிவேயின் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்துல மனம் திரும்பின போது தேவன் தேசத்தை தகப்பனே அப்பா அழிக்காமல் நினைவு கூர்ந்தீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க எங்க தேசத்தின் ஜனங்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறேன் சப்பா. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலே சப்பா எங்க தேசத்தின் ஜனங்களுக்குள்ளாய் காணப்பட உதவி செய்கே சப்பா. தலைமையில இருக்கிற ஆண்டவரே, அதிகாரிகள் முதல் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்கள் வரைக்கும் சப்பா எல்லாரும் மனம் திரும்ப கத்து நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தகப்பனே அப்பா அப்பா அநேக நேரங்கள்ல ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கப்படுது ஆண்டவரே. ஆனாலே சப்பா அநேகர் அல்ல தட்டுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறேன் சப்பா. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற கத்து உதவி செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வார்த்தையானது ஆண்டவரே ஜனங்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. தேவன் ஆண்டவரே, ஜனங்களை சந்திங்க ஏசப்பா, சந்திங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள்ல ஏசப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே ஜனங்கள் அநேகர் ஆண்டவரே அப்பா அப்பா தேவையில்லாத காரியங்களுக்கு பின்பதாக ஓடுகிறத பார்க்கிற ஆண்டவரே. சத்ரு அப்படியா ஆண்டவரே ஜனங்களுடைய கண்களை ஆண்டவரை மறைத்து வைத்து பார்க்கிறேசப்பா. தேவையில்லாத தகப்பனை உலக இன்பங்களை கொடுத்தேசப்பா ஆண்டவரே. ஜனங்களை தகப்பனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறத பார்க்கிறேசப்பா. இப்படிப்பட்ட எல்லா நிலைமைகளையும் தேவன் நீங்க மாற்றும்படி ஜெபிக்கிறேசப்பா. தேவன் இந்த ஆண்டுல ஏசப்பா எங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. எங்க தேசத்துல இருக்கிற ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புங்க ஆண்டவரே. இன்னும் பாவங்களுக்குள்ளாக ஆண்டவரே, விக்கிரகங்களுக்குள்ளாக ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளுக்குள்ளாக ஆண்டவரே, இன்னும் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக ஆண்டவரே சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரை, சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நிலைகளையும் மாற்றி தேவன் தாமே அப்பா எங்க தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவரை நீங்க ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாருடைய மனக்கண்களையும் திறங்காண்டவரே. நீங்க தான் மெய் தேவன் என்பதை அறிந்து கொள்ள மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கத்த நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல ஜனங்கள் கேட்டாங்களே ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு கேட்டது போல ஏசப்பா இந்த நாட்கள்ல ஏசப்பா ஜனங்கள் மனம் திரும்பட்ட ஆண்டவரே. இருதயத்துல குத்துண்டவர்களாய் ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, தங்களுடைய பாவங்களை குறித்த ஆண்டவரே ஒரு உணர்வடைந்து மனம் திரும்பத்தக்கதாக, தங்களுடைய அறியாமைகளில் இருந்த ஆண்டவரை வெளிவரகத்தை நீங்க உதவி செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவர் இந்த நேரத்துல ஏசப்பா நாங்க ஒயிட் போஸ்ட் எழுதி வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களுடைய குடும்பத்தினர் ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் ஆண்டவரே அவர்களையும் தகப்பனை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஆண்டுல ஏசப்பா நாங்க யார் யாருக்கெல்லாம் தகப்பனே அப்பா பேர் எழுதி வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அவங்க எல்லாரும் மனம் திரும்ப கத்தர் நீங்க உதவி செய்க ஏசப்பா. அவங்க எல்லாரும் ஏசப்பா உமக்கு நேராய் வழி நடத்த தேவன் எங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்க ஞானமாய் தகப்பனே உடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவரே, உமக்குள்ளாய் தகப்பனே அந்த ஜனங்களை வழி நடத்த கத்த உதவி செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் நீங்க கிரியை செய்யுங்க, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, திருசுத்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அந்த ஜெபத்தை கேட்டீங்க அப்படியே செய்ய போது காயமுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். சந்தோஷினி வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, வசனம் சொல்றது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்குது. நம்ம சபைக்குள்ள எல்லாரும் நம்மள கிரியையில வெளிப்படுத்தணும்லாம் இருக்கணும். ஊழியங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அதை தாங்குறதா இருக்கட்டும், ஊழியத்தை வந்து செய்யறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லி ஒரு வாரத்தோட நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதே பேர் நம்ம சபையில யாராவது ஒரு பலவீனம் பட்டாங்கன்னு சபை பாஸ்டர் நம்ம அறிவிப்பு சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் விசாரிக்கலாம். நம்ம சபையில நிறைய பேர் அப்படி ஒரு காரியத்தை செய்யறதே இல்லை. அந்த நாட்களில் இப்படி ஒரு மனஸ்தாபம் எனக்குள்ள இருந்ததை பார்க்குறேன். நான் ஒரு சகோதரியை பார்க்கும்போது அவங்க யாருமே ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் சொல்லும்போது நம்ம சபையில ஏன் இப்படி இருக்கான்னு ஒரு எனக்குள்ள ரொம்ப ஒரு வேதனையா இருந்தது. எனக்கு எல்லாருமே விசாரிச்சாங்க ஃபோன் பண்ணி.
ஏன் இப்படி நம்ம நல்லா பழகினாதான் நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு அன்பு காட்டுவோமா? ஏன் நம்ம கிட்ட அவங்க விசாரிக்க நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு எனக்குள்ள தோணுது. நல்லா சகோதர சகோதரிகள்னு சொல்றோம். உண்மையா நம்ம வீட்டுல நம்ம சகோதரிக்கோ இல்ல சகோதரருக்கோ அப்படி ஆனா நம்ம அவங்கள அட்லீஸ்ட் போய் பார்ப்போம். இல்லைன்னா ஃபோன் பண்ணியாவது விசாரிப்போம். நம்ம சபையில அப்படி ஒரு காரியமே நடக்கிறது இல்லை பாவம். ஏன்னா இது முதல் சம்பவம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது 2, 3 சம்பவங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் எங்க சொல்லி கேள்விப்படுறேன். நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்க பாஸ்டர் யாருக்காவது ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்ற அன்பை நாங்கள் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு ஒரு குடும்பமா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு சரீரத்தில் இருக்கிற அவயங்களா இருக்கணும். பசங்க சொல்றது ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் அதுக்காக என்ன பண்ணணும், பிரயாசப்படணும், செய்யணும்னு சொல்லுது. நம்ம யாருக்கோன்ற மாதிரி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால நேரா முட்டி போட்டு நம்ம யாரையும் குற்றப்படுறதுக்காக அல்ல ஆண்டவரே, நாங்க எங்க சபைக்கு வர விசேஷமா சபை சகோதர சகோதரிகளுக்கு நாங்க அன்பு காட்டணும் ஆண்டவரே. அவங்களுக்கு அட்லீஸ்ட் எங்களால கொடுத்து உதவ முடியலனாலும் எங்க கிட்ட இருக்கிற அன்பான வார்த்தைகள், அவங்களை தேற்றக்கூட வார்த்தைகள் நாங்க சொல்லி அவங்கள நாங்க தேற்றணும். அவங்க இன்னும் அதிகமா சபைக்கு வரதுக்கு ஒரு காரணமா இருக்கும் ஆண்டவரே. நாங்க ஒரு ஆத்துமா இடறி போறதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடாதுப்பா. இந்த சபைக்கு வந்தாங்க, இந்த சபையில இருக்கவங்க எல்லாருமே அன்பானவங்க, இயேசுவை போல அன்பை வெளிப்படுத்துறவங்க சொல்லணும். இயேசுவை போலவே அன்பாவே இருக்கிறாங்கன்னு சொல்லணும். எங்களை பார்க்குறவங்க எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொன்னாண்டவரே. எங்க சபை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க சபையில இருக்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு சாட்சியா இருக்கணும். ஊழியத்துல கொடுக்குறத தாங்குறதுல ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். நாங்க எல்லாருமே ஆதி அப்போஸ்தலத்துல இருந்த சபையை போல எல்லாரையும் மாத்துங்கப்பா. நல்லா கேட்க போறோம் கைகளை உயர்த்தி ஆண்டோட உண்மையா கேளுங்க. ஆண்டோட எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்ப்பா. எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்குதான். ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்தாம இருக்கிறோம். அந்த ஒரு இனி ஒரு நாட்கள் அன்பை வெளிப்படுத்த காண்கிற அந்த சகோதர சகோதரிக்கிட்ட நாங்கள் அன்பு காட்ட, அவங்க விசாரிக்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க கூட நாங்கள் இருக்க, அவங்களுக்கு ஏதாவது எங்களால் அட்லீஸ்ட் கொடுக்க முடிஞ்ச காரியங்கள் கொடுக்க, சபை நடுவில் தேவைன்னு சொல்லும் போது அதுக்கு என் கை நீட்டப்படணும் ஆண்டவரே. இந்த ஆண்டு துவக்கத்துல இருக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டு முடிவில் எங்க எல்லாருமே நீங்க ஆசீர்வாதமா வைப்பீங்க ஆண்டவரே. உங்க ஊழியத்துக்கு ஒரு காசை தண்ணி கொடுத்தாலும் சும்மா விடமாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இது எல்லாத்தையும் நாங்கள் ஊழியமா நினைச்சு செய்ய எங்களுக்கு அப்படியோட உணர்வை தாங்க, அப்படியோட எண்ணத்தை தாங்க. எங்களுக்குள்ள யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாதுப்பா. எங்க சபைக்குள்ள எங்களுக்கு யாருக்கும் கோவப்படக்கூடாது. எரிச்சலின் ஆவி எங்களுக்குள்ள வரக்கூடாதுப்பா. புதிதா வர சபை பிள்ளைகள் நாங்கள் விசாரிக்கிறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. யாரையும் அங்கே நேசிக்கிறவங்களா இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நல்ல ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். இதுக்காக சந்தோஷிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுப்பா, உமக்கு நல்ல விளக்கம் உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகாலை ஆராதிக்க துதிக்க நீ தந்த நல்ல விளக்கம் உமக்கு நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளையில் காட்சி எதிரே உமக்கு நன்றி 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 சப்பா. இந்த வேலையை சபைக்காக ஜெபிக்கிற மாண்டவரே அப்பா, நாங்க எல்லாரும் கொடுக்கறத சப்பா ஒரு முன்னுதாரணமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்ககிட்ட இருக்க விசுவாச கிரியெல்லாம் செத்துதான் இருக்கன்னு காணப்பாரு சப்பா. எங்க விசுவாச கிரியையில வெளிப்படுத்துறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க சப்பா. வார்த்தையால் மாத்திரமல்ல ஆண்டவரே, அது நாங்கள் கைகளின் கிரியைகளால் செய்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சபை தேவைகளை தாங்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஊழியத்துக்கு நாங்க உற்சாகமா விதைக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. கொடுங்கள போல கொடுக்கப்படும் வார்த்தை சொல்லிருக்கீங்க சப்பா. அந்த வார்த்தை நாங்க விசுவாசி தாண்டவரே உமக்கு நாங்க உற்சாகமா கொடுக்கறாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஊழியத்தின் தேவைகளை அப்பா அறிவிக்கும் போது சப்பா நாங்க எல்லாரும் உற்சாகமா எழும்பி நின்ற சப்பா. என் சபையின் ஊழியத்துக்காக நாங்க கொடுக்க சப்பா. எல்லாரும் போட்டி போட்டு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. கொடுக்க எல்லா தொழில்களையும் கட்டதாமே நீங்க மாற்றி போடுங்க சப்பா. இனி ஒரு நாட்களே சப்பா சபையில இருந்து அறிவிப்பு வரும்போது சப்பா இந்த ஊழியத்துக்கு தேவைகள் காணப்படுதுன்னு சொல்லும் போது சப்பா சபையர் எல்லாரும் சப்பா உற்சாகமா நாங்க விதைக்கிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சபைக்குள்ள நல்ல ஒரு சகோதர சிநேகத்தை கத்ததாம நீங்க தாங்க சப்பா. அப்ப நாங்க நல்ல ஒரு பிள்ளைதெல்பிய சபையை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சகோதர சிநேகத்துல சப்பா எங்க சபை எங்க அப்பா இழுத்துனுக்கிறா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சபையில ஒரு பலவீனம் பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது சப்பா அவங்கள விசுவாசிகளா அப்ப விசாரிக்கிறார்களா காணப்பட எங்க ஒவ்வொருத்தையும் கத்ததாம நீங்க மாற்றுங்க சப்பா. அவர்களை போன் பண்ணி விசாரிக்கிறாங்க காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. விசுவாசமான வார்த்தைகளை சப்பா சொல்லி நாங்க தேற்றவர்களா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க ஒவ்வொருத்தையும் கத்துறதாமே அப்படி மாற்றுங்க சப்பா. எங்களுக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்பா சப்பா எரிசினாவிகளுக்கு காணப்படாத விடுங்க சப்பா. நாங்க எல்லாரையும் அன்பா நேசிக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த உலகத்துல இருக்கும்போது சப்பா நீங்க எவ்வளவு அன்பா இருந்தீங்க சப்பா. இயேசு அன்பாக இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை மட்டும் சப்பா அது உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் சப்பா அந்த அன்பை நாங்க வெளிப்படுத்துறா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. யாவரோட சமாதானமா சந்தோஷமா நாங்க இருக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா.
ஏசப்பா. ஒரு பலவீனம் பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது ஏசப்பா, அவர்களை அங்க விசாரிக்கிறவர்கள இவங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே நீங்க மாற்றீங்க ஏசப்பா. எங்க சபையில சிறியவங்க முதல் பெரியவருக்கானவரே எல்லாரும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உமக்கு கொடுக்கிற ஒரு முன்னுதாரணமாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்ப சபையின் அறிவிப்புகளை அறிவிக்கும் போது சப்பா, நாங்கள் உற்சாகமே எங்கள் காணிக்கையில கொண்டு வந்து கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொரு கரங்களை சப்பா அப்படி அவரவ நீங்க கட்டதாம நீங்க ஆசீர்வதிங்க சப்பா. எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துங்க. உமக்கு என்ன உற்சாகமா விதைக்க நீங்க உதவி செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசி ஒரு குறிப்பு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். புதிதா வருகிற உமா எஸ்தர் என்ற சகோதரிக்காம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆறாத்திலிருந்து வராங்க. அவங்க தொடர்ந்து வரும் முடியாம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். அவங்களுடைய தேவை, அவங்க எந்த நோக்கத்துக்கு அங்க வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது. தொடர்ந்து அவங்க சபையில ஒரு அங்கத்தினரா ஒரு தூணாய் நிறுத்த முடியாது. அவங்க மூலியமா அவங்க குடும்பத்தை கொண்டு வரும்படியாய், அவங்க உறவுகள் நம்ம சபை கொண்டு வர முடியாது. நல்ல ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உமால எல்லாம் கூடும் நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அந்த சகோதரியை தொடர்ந்து கொண்டு வாங்க. அவங்க வேண்டிய நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தாங்க. ஆண்டவரே, முழு குடும்பமா சபைக்கு இன்னும் வர உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உறவுகள் நண்பர்கள் அவங்க இன்னும் சபைக்கு ஆசீர்வாதமா ஒரு பாத்திரமா இருக்க நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, தேவன் தாமே அப்படி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதிக்கும் நமக்கையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லைகளை விரிவாக்குங்க. அவங்க கேட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை தந்து, ஆண்டவர் இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இழந்து போன நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆமென் விசுவாச குடும்பங்கள் மீண்டுமாய் அவைகளை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபையை தாங்கப்பா. விசேஷமாய் பலவீனத்தோன்றுக்குள் நாம் கொஞ்ச நேரம் நினைப்போம். ஒரு வடிவு கரிசை நாங்கள் நினைப்போம். கர்த்தர் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. ஒரு மேரியை நினைக்கிறோம், கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கூட நடத்தும்படி. நான் யோவானை நினைக்கிறோம், எல்லா ஜுரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படி. ஃபேனாவை நாங்கள் நினைக்கிறோம், கர்த்தர் எல்லா ஜுரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை அகற்றி ஒரு பலத்தினால கர்த்தர் நீர் இடைக்கட்டி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்புல வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதியிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய கிறிஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததா இருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். குருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டுக்கு அதிபதியான போது
யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுகிறதை எத்தனை படுகில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது சொற்களும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தின்று துரத்திவிட்டார். அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனாயை பிடித்து நியாயசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவர்களில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவருடனே கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்துக்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனார். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் கிராமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிக்கியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் இடப்படுத்தினான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனனுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாங்கப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய வார்த்தை இப்பொழுது நாம் கேட்போம். சாலமோன் முன்பாக வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 55 மற்றும் 56வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 55, 56. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை வாசிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறோம். தேவன் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுல அநேக சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும்.
அதுல ஒரு சம்பவமா தான் என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, எருசலேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு தன்னுடைய சீஷர்கள்ல 2 பேரை தனக்கு முன்பதாக போய், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி அனுப்புறாரு. இவங்க எந்த வழியா இப்ப எருசலேமுக்கு போறாங்க அப்படின்னா, சமாரியா வழியா போறாங்க. போகும்போது அங்க இருக்கிற சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, யாக்கோபும் யோவானும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 54வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா தெரியும். இப்ப என்ன கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, எலியாவை போல நாங்க அக்கினி இறக்கி உங்களை அழிக்க உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அதிகாரத்தினுடைய துவக்க பகுதி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, 9ஆம் அதிகாரத்தினுடைய துவக்க பகுதியில தன்னுடைய 12 சீஷர்களையும் அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து என்ன பண்றாரு, நீங்க போய் சகல பிணியாளிகளையும் வியாதி உள்ளவர்களையும் குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்புறாரு. அவங்க போயிட்டு வந்து என்ன பண்றாங்க, அவங்க மூலமா நடந்த அற்புதங்களை அதிசயங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுகிறத பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்த இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தினுடைய நடு பகுதியில வந்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மறுரூபமலை அந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வராரு. வரும்போது என்ன ஆகுது, ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, என்னுடைய பையனுக்கு பிசாசு பிடித்திருக்குது, அவனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அசுத்தாவி நீங்கணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கிட்ட கொண்டு வரும்போது என்ன பண்ண முடியல, அவங்களால துரத்த முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களை அதட்டி இயேசு கிறிஸ்து என்ன பண்றது, பிசாசை துரத்துக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் அப்புறம் கடைசியா தான் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து இங்க வரும்போது இப்போ அந்த சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க, குறிப்பா யோவான யாக்கோபும், நாங்க எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்களை அழிக்க உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அங்க பிசாசு பிடிச்சவங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ண முடியல, துரத்த வேண்டிய நேரத்துல உங்களால துரத்த முடியலையே, இப்ப வந்து என்ன பண்றீங்க, எலியாவை போல இந்த ஜனத்தை அழிக்கவா அப்படின்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை இருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னா, இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களை அதட்டி, நான் வந்ததினுடைய நோக்கம் வந்து ஜனங்களை அழிக்கிறதற்காக அல்ல, ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக அப்படிங்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடியும். இது மாத்திரம் இல்ல, இந்த யோவான் யாக்கோபும் எதற்காக இந்த இடத்துல அவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சமாரியர்களுக்கு யூதர்கள் என்ன பண்ணாது, பிடிக்காது. யூதர்களுக்கு சமாரியர்களை பிடிக்காது. இது பல காலங்களா இருந்து வருகிற பகை. எனவே என்ன பண்றாங்க, இந்த சமாரியர்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அவரை வந்து புறக்கணிக்கிறத பார்க்க முடியும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த யோவான் யாக்கோபு யாரு, ஒரு யூதன். இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வெறி இருந்திருக்கும், சமாரியர்களை பார்த்தா என்ன இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கிறோம். எனவே அந்த கோபத்தினாலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க இவங்களை அழிக்கிறதுக்கு உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி தனக்குள்ள இருந்த அந்த பகையை காண்பிக்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த அவங்க பாக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அருமையா அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். இதே இயேசு கிறிஸ்து தான் இந்த அதிகாரத்தினுடைய பகுதியில வந்துட்டு இருக்கும்போது சொல்லுவார், ஒருவர் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்ன பண்ணுங்க, நீங்க அங்க உங்களுடைய கால் தூசியை உதறிட்டு வாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. ஆனா சொன்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னா, இந்த அதிகாரத்தினுடைய இறுதியில அப்படி செய்யவே இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய காலில் படித்த தூசியை உதறல. அவர் என்ன பண்றாரு, கடந்து வேற கிராமத்துக்கு போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்தினுடைய இன்னும் நம்ம விளக்கத்தை பார்க்கணும் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14, 15வது வசனத்தில் வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14, 15. ஆமா, என்ன ஆகுது, இப்போ நீங்க போகிறீங்க ஒரு கிராமத்துக்கு, உங்களை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்க என்ன பண்ணுங்க, கால் படிந்த தூசியை உதறிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்றாரு, அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இங்க சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அதே இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு அப்படின்னா, 56வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்ம வாசிச்சது போல அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 56வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் எதுக்கு வரல, மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு வரல,
ரட்சிக்கிறதற்கே வந்தார் அப்படிங்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். இங்க இயேசு கிறிஸ்து இங்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 2 காரியத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை சொன்ன இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜனங்களுக்கு இதை காட்டிலும், இந்த நியாய தீர்ப்பை காட்டிலும் நீங்க ஜனங்களிடத்துல செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்பதாக வைத்து சீஷர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, மத்திய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 39 முதல் 44 வசனத்துல மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 44வது வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிக்கலாமே. மத்திய 5:44. ஆமா, எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, காலில் படிந்த தூசியை உதருங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து தான், நியாய தீர்ப்பு சொன்ன இயேசு கிறிஸ்து தான், அதை காட்டிலும் நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சத்துருக்களை நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகிங்க, அவங்க இடத்துல நீங்க அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நேசிக்கணும், எல்லாரிடத்துலயும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், நல்லா பார்க்க முடியும். 2வது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க நியாயம் தீர்க்காம அந்த 56வது வசனத்துடைய கடைசி பகுதியில் அவர் கடந்து போனார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சமாரிய ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க அவர் வாய்ப்பு கொடுக்கறத நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இதை நம்ம இன்னும் தெளிவா வாசிக்கணும் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36 37 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாமே. லூக்கா 6:36 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். 2வது இயேசு கிறிஸ்து இங்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், யாரையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நியாயம் தீர்க்க வேண்டாம், அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா இங்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து முன்பதாக அவர் சொன்ன காரியங்களை தான் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க அவர் ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன காரியத்தின்படியாய் வாழ்ந்து காண்பிக்கிறவராய், ஒரு உதாரணமாய் சீஷர்களுக்கு முன்பதாக நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற நம்ம சக மனிதர்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஒருவர் செய்த தவறை வைத்து உடனே அவரை நியாயம் தீர்க்கிறோமா, இல்ல அவருடைய தவறை வைத்து நம்ம அவரை குறித்து தவறான மனநிலைக்கு போகிறோமா, இல்ல அவருக்கு நம்ம அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவங்களுக்கு நம்ம மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அநேக வாய்ப்புகளை தந்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச ஒவ்வொரு தவறுக்கும் நம்ம நியாயம் தீர்ந்திருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்க முடியும், ஆண்டவர் சமூகத்துல இருக்க முடியாது. ஆனா அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக வாய்ப்பை நம்ம பின்மாற்றத்துல போகும்போதும், ஆண்டவரை விட்டு பிரியும் போதும், ஆண்டவரை குறித்து கேள்வி கேட்கும் போதும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போதும் என்ன பண்றாரு, நமக்கு மறுபடியும் மனம் திரும்புறதற்கு ஒரு வாய்ப்பை தராரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, அநேகருக்கு நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம கூட பழகிற நண்பர்களுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது இல்லை. ஏதாவது ஒரு காரியம் நடந்துதான் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம அவங்கள எதிரியா பார்க்கிறோம். அவங்கள நம்ம நியாயம் தீர்த்து அவங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், அவங்களுடைய பாவத்தின் குறித்து, அவங்க செய்த காரியத்தை குறித்து அவங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், ஒரு பெயரை வைத்து நம்ம நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறோம். அதான் அமெரிக்காவினுடைய 16வது குடியரசுத் தலைவராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட அவரை விமர்சிக்கிற ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்களாம், இவர் என்ன பண்றாரு, இவருடைய எதிரிகளை எல்லாம் இவர் நேசிக்கிறாரு, எதிரிகளை என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை இவருடைய விமர்சனர்கள் இவர்களுக்கு இவருக்கு நினைப்பூட்டும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு மறுமொழியா சொன்ன காரியம், என்னுடைய எதிரிகளை நான் எப்போ அழிக்கிறேன் அப்படின்னா அவங்களை என்னுடைய நண்பர்களா மாற்றும் போது நான் அவர்களை அழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பகைக்கிறவர்களா இல்லாம மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய், கூட இருக்கிறவர்களுக்கு நம்ம மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன 2வது பிரதான கற்பனையை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கும். என்ன சொன்னாரு 2வது,
உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய மூலக்கூறு என்னது? அன்பு அப்படிங்கிற ஒரு பெரிய காரணத்துல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தவமே இருக்குது. எந்த இடத்துல பார்த்தோம் கிறிஸ்தவங்களாப்பா மற்றவங்களை அன்பு செலுத்துவாங்க, நேசிப்பாங்க, உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய காரணத்தோட இருக்கிற நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா இன்னைக்கு அன்பு செலுத்துகிறது இல்லை. மற்றவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நியாயம் தீர்க்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவர் இங்க சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்கள் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். காலை வேளையில நம்ம எப்படிப்பட்ட ஜனங்கள், தேவன் நம்ம எதற்காக அளித்திருக்கிறார், நாம் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் என்பதை நிதானித்து பார்த்து, ஆண்டவரே கூட இருக்கிற தகப்பனே, சக மனிதர்களை நாங்கள் நேசிக்க உதவி செய்ய ஆண்டவரே. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு அநேக வாய்ப்புகளை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே, நாங்க உமக்கு பிரியமாய் வாழும்படியாய் எங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை போல ஏசப்பா நாங்களும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்க அன்பை பற்றி நாங்களும் காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துங்க ஆண்டவரே, உதவி செய்து நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஸ்தோத்திரம். அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை சிநேகிக்கிற ஆண்டவரை சிநேகத்தில் நாங்கள் ஜீவிக்கவும், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற வேலையில் அல்ல, எங்களுக்கு அல்ல, நீர் நியாயாதிபதி, நீ ஒரு நாள் வரப்போகிறீர், நீர் நியாயம் தீர்த்து நாங்கள் எதை செய்கிறோமோ எந்த அளவுனால அளக்கிறோமோ அந்த அளவுனால தான் உங்களுக்கு அளக்கப்படணும் வசனம் சொல்கிறபடி கேட்டு இந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்க. ஒருவர் நேசிக்க ஆண்டவர் கிருபையை தாங்கப்பா. நாங்கள் ஒரே அவயங்களாக இருக்கிறபடினால ஆண்டவரே அந்த அன்பு எங்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, இந்த நாளுக்கு வேண்டிய பேலன்ஸ் ஆரோக்கியத்தை தாங்க, ஜெயத்தை தாங்க, வெற்றியை தாங்க. ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து எங்களோடு இருந்து கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்து செல்வோம்.